ஆடியன்ஸுக்கு புரியுதுங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து மக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் அவர்களே நீங்க முதல்ல வாயை வந்து கொஞ்சம் சைலண்டா மூடி கார்ட்டூன் நெட்வொர்க் 3Dல பார்த்தா எப்படி இருக்குமோ குழந்தைங்களை கூட்டு வந்து தாராளமா பார்க்கலாம். பட் டிஸ்டர்ப் பட்டான்னு எதுக்கு போட்டீங்க? சும்மா காட்டிட்டு போறதுக்கா போட்டீங்க? இல்ல சரி, அந்த ஆர்டிஸ்ட் என்ன காணாம தெரியல. அதனால அந்த 6 பேக் காட்டுறதே ஒரு கிரிஞ்சான சீனா சிவா மாத்தி வச்சிருக்காரு சொல்றேன். எடுத்தோடனே இந்த கொஸ்டின் தான் கேட்பேன், இந்த படத்தை எதுக்கு எடுத்தீங்க? ஒரு கதையே இல்லை இந்த படத்துல. வந்து ஒரு பையனை காப்பாற்றது வச்சே நீங்க படத்தை நவுக்குறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து படத்தை ரசிக்கும் போது எதுவுமே இல்லை. 3D விஷுவல் மட்டும் நல்லா காமிச்சிட்டு கதையே இல்லைன்னும் போது வந்து நம்மளுக்கு வந்து படம் வந்து வேலைக்கு ஆகுது. அதான் சொல்லுது சிவா கிட்ட, படம் வந்து வேலைக்கு ஆகுது. 2 நாள் கூட ஒரு நாளும் பெரிய விஷயம் தான். 2 நாள் தான், அவ்வளோதான். அது மேலே வேலைக்கு ஆகுது. அமரன் ஆல்ரெடி இருக்கு. அமரன் நீங்க ஒரு நல்ல படம் இல்லை அப்படின்னும் போது நீங்க அந்த படத்தை ஓட்டிங்கன்னா ஏதோ ஓடும். அமரன் ஒரு நல்ல படம் ஓடி இருந்தது, இப்பயே ஸ்க்ரீன் கிடையில, ஓப்பனிங் ஷோக்கே ஸ்க்ரீன் கிடையில. அப்படி இருக்கும்போது நீங்க நடுவில் வந்து இந்த படம் ஓட்டிங்கன்னா சத்தியமா ஃப்ளாப் ஆகிடும். அது 3Dல விடுறீங்க, 250 ரூபா வேஸ்ட்டு. சொல்ல ப்ரொடியூசர் அவர்களே நீங்க முதல்ல வாயை வந்து கொஞ்சம் சைலண்டா மூடி நிறுங்க. சத்தியமா சொல்றேன், இதுல என்ன இருக்கு? நீங்க பில்டப் பண்றது, கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்றீங்களா? நெருப்பு மாதிரி இருக்குன்றீங்க, 2000 கோடி அடிக்கிறீங்க, வேலையே அதில் படம். இது வந்து நார்மலா ஒரு இந்த பிளடி பகராச்ச கலசினா அடிக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பிளடி பகராச்சும் ஒரு ஏதோ அப்படியே போவாங்க நல்லா. இது வந்து கதையே இல்லை. அந்த பையனை காப்பாத்துது தான் எல்லாம் படம் ஃபுல்லாக அதான் ஒண்ணுது, டாப் டு பாட்டம். பையனோட அப்பா அம்மா வந்து சூர்யாவில் இறந்துறாப்புல ஏதோ ஒரு ரீசனுக்காக. அதனால வந்து அந்த பையனை வந்து தத்துட்டு அப்படியே காப்பாற்ற சொல்ல அதுலேயே ஓடி நிற்கிறதுனால, அது அந்த போர் சண்டை கத்தி இதுலேயே ஓடி நிற்கிறதுனால படத்தை வந்து ரசிக்க முடியாது எதுவுமே இல்லை. அப்படியே தான் போய் நிற்குது, ஃப்ளாட்டாக போய் நிற்குது படம். இதில் வந்து ட்விஸ்ட் இல்லை, டென்ஸ் இல்லை, என்னத்துக்கு இந்த படம்? அதான் கேட்குறேன். 2 சூர்யா சாரை காட்டுறாங்க, பாஸ்ட் பிரசன்ட்ன்ற மாதிரி. அதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? சூர்யா வந்து பிரசன்ட்ல காட்டுற சூர்யா வந்து நல்லாவே இல்லைங்க. சூர்யா கெட்டப்பே நல்லா இல்லை. 5 கூட நல்லா இருந்தது. இதில் காட்டுற சூர்யாவை மண்டையில் ஏதோ வெள்ளையே ஃபெம் வச்சு விட்டு ஏதோ என்ன சொல்லுது, காமெடி பண்ண தெரியாமல் காமெடி பண்ணுறவன் ஒரு நச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க சூர்யாவை. சூர்யாவுக்கே இதை பார்த்தா அவருக்கு எப்படி பிடிச்சின்னு தெரில. சூர்யாவே இதை பார்த்துருந்தாருன்னா என்னடா நம்ம ரோல் இப்படி இது ஒரு மாதிரி கிரிஞ்சியாக பண்ணி வச்சுக்கிறார் சிவா அப்படின்னு அவருக்கே தோணியிருக்கும். இது தோணலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன், சூர்யாவுக்கு தோணியிருக்கும், நான் அவர்கிட்ட பேசினா கேட்பேன். அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏன்னா காமெடியாக ஒர்க் சூர்யா பண்ண காமெடி, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ரோலில் பண்ண சிடி ஸ்டைலில் பண்ண காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சூர்யா மட்டும் இல்லை, யோகி பாபு, கிங்ஸ்லி யாரோட காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த சூர்யாவில் இருக்குது, இந்த காட்டு வச்சு சூர்யாவில் இருக்குது, அது ஆப்டாக இருக்குது. பட் அவர் கத்தினே இருக்கிறதுனால கத்தினே இருக்காரு, ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததுனால அந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். தமிழ்ல நிறைய டைலாக் அதெல்லாம் எப்படி புரியுற மாதிரி இருக்கா? புரியலங்க. என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க. தங்கலான்ல என்ன நிலைமை வந்ததோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து அதுலேயாச்சும் உஷாராயிட்டு இதை வந்து மாற்றிருக்கலாம். அது அவருக்கான அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து அது அவர் பண்ணல. தங்கலான் எந்த அளவுக்கு ஒரு மொக்க படமோ அந்த ரேஞ்சிலே தான் இது ஒரு கங்குவா ஒரு மொக்க படமா வந்து அமைஞ்சிருக்கு ப்ரொடக்ஷன் டீம் பொறுத்த வரைக்கும். பாலிவுட்ல இருந்து திஷா பத்தானியும் பாபியோவும் இறக்கிருக்காங்க. அவங்களாம் எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க? திஷா பட்டானி எதுக்கு போட்டீங்க? சும்மா காட்டிட்டு போறதுக்கா போட்டீங்க? எதை காட்டி? இங்க நான் சொல்றேன், இங்க ஆஃபா காட்டுறாங்க, இதை மட்டும் தான் போட்டுக்கிறாங்க திஷா பட்டானியை. மற்றபடி வந்து திஷா பட்டானி வந்து நடிக்கவே தெரில. அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து சும்மா அப்படியே கேஷுவலாக வந்துட்டு பண்ணிட்டு இந்த சீன் நடிச்சுட்டு போமா அப்படின்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அப்படியே வந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா நடிக்கலாங்க. ஒரு ஹீரோயின்னா எப்படி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ இந்த லப்பர் பந்து, அமரன் பெரிய படம், அதில் ஹீரோயினுக்கு உண்டான ரோல் இருக்கு, அவங்க ஹீரோயின் சூட் ஆகும். இல்லை ஹீரோயின் மாதிரியே தெரியல, சும்மா வந்துட்டு அதுவும் எப்படி காட்டுறாங்க இந்த கொடுமை கேட்டு சூர்யாவுக்கு கூட காம்படிஷனாக போட்டு கடத்துறாங்களாம் ஆளுகளை. இது வந்து அதுவும் எப்படி இவங்களுக்கு போட்டி வெசஸ் இவங்களுக்கு வெசஸ் இவங்க போட்டு ஒரு கிரிஞ்சியோட உச்சம்னு சொல்லுவானு. இந்த அந்த சீன்லாம் கிரிஞ்சியோட உச்சம், ரசிக்க முடியாமல் இல்லை, ஒரு கைத்தட்ட முடியாமல் இல்லை, கேவலமாக வந்து சொல்லலாம். ஹீரோயினை போட்டதே வேஸ்ட் நான் சொல்லுது. ஹீரோயின் பாதி பத்துக்கு மேலே காணும், கால்வாசி பத்துலேயும் காணும். ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு தெரில, கிளைமேக்ஸில் தெரில. அந்த காட்டு சீன் வர போனாங்க சூர்யாது, அதுக்கப்புறமே ஹீரோயின் காணாமல் போயிட்டாங்க. ஹீரோயின் கூட சேர்ந்து 2-3 காட்டு கே. ரவிக்குமார் அவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு போடாங்க என்னன்னு தெரியல. சரி, அந்த ஆர்டிஸ்ட் என்ன காணாம தெரியல. ஏழாம் அறிவு படம் மாதிரி இருக்குதுன்றாங்க. ஏங்க ஏழாம் எல்லாம் லிஜனுங்க, நல்லா முருகா சூப்பராக ஊற்றுந்தானுங்க. ஏழாம் நல்ல படங்க. ஆக்சுவலாக அந்த நிறைய இதுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சிலேயே போகுது. ஏழாம் அறிவு ஒரு ரியல் ஸ்டோரியே நல்லா போகிற மாதிரி போவோம். இது அந்த மாதிரி போகல, ஒரு கேவலமாக போகுது. ஏழாம் அறிவு ரசிக்கிற மாதிரி இருக்கும், இது ரசிக்க முடியும் கூட இல்லை. ப்ரோ இப்போ வந்து பாஸ்ட் பிரசன்ட்லாம் காட்டுறாங்கல்ல, என்ன மாதிரியான கதை ப்ரோ? டைம் டிராவலா இல்லை மறுஜென்மமா, எப்படி கொண்டு போகிறாங்க? மறுஜென்மம் ப்ரோ. அந்த 1000 சம்திங் அந்த வருஷத்தில் காட்டுறாங்க, அது பாஸ்ட்டு. 2024 பிரசன்ட்னு காட்டுறாங்க. அது ஏன், அதுக்கான ரீசனும் கிடையாது. அது ஏன் அந்த டைம் கேப் ஏன் வந்து அதுக்கான ரீசனும் கிடையாது. அந்த ஜென்மத்தில் சூர்யா வந்து அந்த பையனை காப்பாற்ற முடியல. ஃப்ளாஷ்பேக்கில் 2024 வந்து இந்த பையனை எப்படி காப்பாற்றுறாங்கன்றத கதை. ஆனால் அது எப்படி காப்பாற்றுறாங்க, அது காப்பாற்றுறதே ஒரு கேவலமான சீன் ஆகுது. ஃப்ளைட்டில் சூர்யா தொங்கினுக்கிறாரு,
இவ்வளோ செம ஃப்ளைட், அது பெரிய ஃப்ளைட்டு. சூர்யா அங்கே தொங்கிருக்காரு. மேலே வந்து கன்னுலாம் வச்சுன்னு ஒரு 6-7 பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் வந்து சூர்யா வந்து ஒரு வெறி வரும். அந்த வெறி எப்படி வரும்? ஃப்ளாஷ்பேக் மண்டபம் திடீர்னு ஓடும். அது எப்படி ஓடும் எல்லாம் எனக்கு தெரியாது. ஃப்ளாஷ்பேக் இந்த அன்னியனில் திடீர்னு ஒரு வைப்ரேஷன் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருமா. அதுக்கப்புறம் அவர் மேலே ஏறி துப்பாக்கிலாம் வச்சுட்டு வரவங்களாம் இவர் கையாலே அச்சு போட்டு இந்த பையனை காப்பாற்றிட்டாரு. அது என்ன காரணமெல்லாம் காட்ட மாட்டாங்க. இல்ல அதுவும் மறுஜென்மம் பத்தி தான் ஒருவேளை அது மாதிரி இருக்கும். இல்ல ராஜமௌலி அது 2-3 சீன் பாத்துக்கிறேன். அதான் அந்த காஜல் அகர்வால் காப்பாத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியா போற சீன் கூட இதுல இல்ல. ரியாலிட்டிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒட்டவே ஒட்டாத கதையை தான் வச்சுக்கிறாங்க. சூர்யாவோட கெட்டப்பை தவிர இந்த படத்துல எதுவுமே ஒட்டலன்னு தான் சொல்லணும். ஏத்துக்கவே முடியாது. இதனாலேயே படம் ரொம்ப அடி ஆகும். சூப்பரா இருக்குன்றாங்க. கேமியோஸ்லாம் ஒன்னு இருக்கு. கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கு. சிக்ஸ் பேக்லாம் வச்சு வராரு. சிக்ஸ் பேக் காட்டுறாரு. ஆனா அந்த சீனை வந்து ஏன் நல்லா இல்லைன்னு அந்த சீன் அந்த என்ன சொல்றது சிக்ஸ் பேக் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். விவேகம் படத்தை தலை சிக்ஸ் பேக் அமைச்சாரா, அந்த சிக்ஸ் பேக் காட்டும் போது சிக்ஸ் பேக் பெருசா இல்லை அப்படின்னாலும் அந்த சீன் வந்து எல்லாருமே என்கரேஜபிளா வந்து ஆடியன்ஸ்ல பிளாஸ்ட் ஆனாங்க. இதுல வந்து சூர்யா சிக்ஸ் பேக் காட்டுறாரு. தலையை விட சிக்ஸ் பேக் இவருக்கு நல்லா இருக்குது. பட் அது வந்து ஆடியன்ஸ்னால ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியல? அந்த சீன் அந்த மாதிரி அந்த சீன் என்ன சீனு, கப்பலில் வந்து அந்த பையன் சொராவில் இறையா போகிறான். அவனை பிடிச்சின்னு சீனு பிடிச்சினே ஏறாரு. அவரால் பிடிக்க முடியல. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போடணும். அந்த ஃபோர்ஸ் போகிறதுனால சட்டெலாம் அப்படியே பிடிச்சின்னு எறிகிறா போல. இது வந்து ஒட்டவே இல்லை ஆடியன்ஸுக்கு. அதனால அந்த சிக்ஸ் பேக் காட்டுறதே ஒரு கிரிஞ்சான சீனாக சிவா மாற்றி வச்சிருக்கான்னு சொல்கிறேன். ஜெயிலரை விடுங்க. இப்போ 2024 மினிமம் கலெக்ஷனே இந்த படம் அதிகமாக டவுட் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிவாங்க. இந்த படம் 2-3 நாளே காலி ஆகிட்டு ஷோலாம் அமரனுக்கு ஃபுல்லாக இல்லையா பாருங்க. ஏன்னா அமரன் வந்து ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம், எல்லாம் பார்க்குறாங்க, கண்டினியூ ஆகுது. அது அப்படியே கங்குவா நடுவில் தேவையில்லாமல் உள்ள வந்ததுனால படமும் சரியில்லாதனால அப்படியே அமரன் ஈஸியாக டேக் ஓவர் பண்ணோம். அதான் சொல்லுவேன். கார்த்தியோட ரோல் அது ஏன் கேறீங்க? கார்த்தியை வந்து எதுக்கு போட்டீங்க? சிவா வந்து ஏதோ ட்ரை பண்ணிக்கிறாரு. அண்ணன் தம்பி வச்சு இந்த கோட்டு பத்தில் எப்படி வில்லனோ இவராகணும், ஹீரோ இவராகணுன்ற மாதிரி அண்ணனும் மாசாகணும், தம்பியும் மாசாகணும், இதை வச்சு நம்ம ஒரு கெத்தா ஒரு பாட்டு குத்தலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிறாரு. அது வந்து நல்லாவே இல்லை. அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எதுக்கு போடாத ஒரு ரீசன் இல்லை. பாபி டியோல் இறந்துடுறாருங்க. பாபி டியோல் ஒரு வில்லனு தீவில் இறந்துடுறாரு. சூர்யா சாவிச்சிராப்புல அந்த தீவை வந்து இவர் டேக் ஓவர் பண்ணுறாரு கார்த்தி. அது ஒரு ரீசன் நல்லா, ஒரு ரீசனுமே இல்லை. திடீர்னு மாசா காட்டுறாங்க, உள்ள வர்றாரு. அவர் வந்து பாபி டியோல் போனதை வந்து நெருப்பு போட்டிட்டு இவர் வந்து ராஜா வேறாராமா. இதுக்கு எதுக்கு? அதுக்கு பாபி டியோலே மாசா காட்டிடலாமே, இது அப்படியே முச்சிடலாமே. அதே அவர் பண்ணதான் இவரும் பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணா அதிகமாக போட்டு கார்த்தியை காட்டுறீங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு புரியுதுங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து மக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாரும் தெரியுது. நீ எதுக்கு ஒரு கேரக்டர் உள்ள எடுத்துன்னு வர, அதுக்கான ரீசன் இல்லை, அதுக்கான விளக்கம் நீ தெளிவாக கொடுத்தாதான் அந்த கேரக்டர் புரியும். இந்த ரோலக்ஸ் மாதிரிலாம் தெளிவாக கொடுக்கணும். இது வந்து ஒன்றுமே இல்லாமல் கார்த்தியை மட்டும் உள்ள போட்டு சூர்யா கார்த்தியை காட்டுறன்னு சொல்லிட்டு நீ வந்து கிரிஞ்சி பண்ண வச்சது யாரும் கூட இல்லை. சாரி, அந்த என்கரேஜே பண்ணல ஆடியன்ஸ். நான் லைவாக பார்த்தேன். அந்த கார்த்தியை காட்டிட்டு யாரும் மாசம் கையும் தட்டல. சிவான் டீம் லாஸ்ட்ல முடியும் போது யாரும் வந்து இது என்கரேஜே பண்ணல. அந்த அளவுக்கு வந்து அவங்களே தெரிஞ்சிச்சு வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு. பிஜிஎம்லாம் இல்லைங்க, ஒரு மாதிரி பேக்ரவுண்ட்ல பேஸ் இருக்குல்ல, பேஸ் சவுண்ட்ல இந்த மியூசிக்ல பேஸ்ன்னு ஒரு இது இருக்கும். பேஸோ அது வந்து அது மட்டும் தான் பேனுக்கு இருக்கும் நம்மளுக்கு. அந்த வந்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். அதை வந்து குத்து இந்த படத்தை ஒரு பிரமாண்டமாக காட்டணும்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டர் ட்ரை பண்ணிடுறாரு. அந்த மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. மியூசிக் வைஸ் அது அப்படிதான் காட்டிக்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து தலைவலி உண்டாயிடும். அதுதான் அதை வந்து நம்மளால கண்டினியூவாக கேட்கும்போது நம்மளுக்கு தலைவலி வந்துடும். இந்த படத்தை மியூசிக்கு எல்லாத்தையும் கேட்டு ஒரு கண்டினியூவாக 2-3 ஷோ தான் கண்டிப்பாக தலைவலியில் ஐசியூவில் பத்துருவாங்க. ஐசியூவில் பத்துருவாங்க, தலைவலி வந்துடும். முன்னாள் 2 ஷோ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. சூர்யா ஃபேனே சொல்கிறேன், இந்த படத்தை ஒரு ஷோ பார்த்து கண்டினியூவாக பார்க்க மாட்டான். நோட் பண்ணி பாரு. ஏன்னா அவனால் மைண்ட் ஐயோ என்னடா இதுவே இவ்வளோ சவுண்டாக தலைவலியாகுது, இது அடுத்த ஷோ பார்த்தா இன்னும் நம்மளுக்கு தலைவலி வந்து சொல்லிட்டு பார்க்க மாட்டான். அதுக்கு அடுத்த ஷோ நான் பார்ப்பான். நீ நல்ல நோட் பண்ணியும் நான் சொல்கிறேன். பயன் இல்லை தான் சொல்லுவோம். நீங்கள் வந்து 2 வருஷம் விடுறதெல்லாம் மேட்ரு கிடையாது. டேரக்டர் நல்ல டேரக்டரை சூஸ் பண்ணோம். சரி, சிவாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதை பயன்படுத்தலையே அவரு அப்படின்னும் போது நம்ம சிவாவை தான் குறை சொல்ல முடியும். சிவாவை வந்து சிவாவை சூஸ் பண்ணதுனால நம்ம வந்து சூர்யாவும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஏன்னா வந்து படம் வந்து அந்த அளவு சொதப்பலாக இருக்கிறதுனால, கிராஃபிக்ஸை வச்சே படத்தை ஓட்டுறதுனால பாவம் சூர்யா வந்து சிவாவால் மாட்டினாரு. சிவா அவரோட வேலையை தரமாக இந்த படத்துலையும் பண்ணிட்டாரு. வரவே வேணாம். இந்தியன் படத்தில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்தியன் படத்தில் பார்ட் 3 படம் போய் எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட மைண்ட் செட் இருந்ததோ சேம் மைண்ட் செட்டு இந்த படத்தில் பார்ட் 2 போடும் போது இருக்குது. அந்த ஈர்ப்பே இல்லை. இப்போ கேஜிஎஃப்லாம் நீங்கள் பார்ட் 2 பார்ட் 3 போடும்போது ஐயோ அப்படியா விரித்தனமாக கத்துறாங்கல்ல, இது ஏன் தான் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட். அந்த மாதிரி தான் போயிடுது. படத்தில் ஓவரால் நல்லதுன்னு 3D கண்டென்ட், விஷுவல்
இதை நம்பி 2Dல பார்த்தா அது என்ஜாய் பண்ண முடியாதுங்க. இப்படியே சொல்லிடுறேன். 2Dல பார்த்தா அந்த என்ஜாய் பண்ண முடியாது. 3D படம் இது 3Dல வந்து பார்க்கலாம். 3D அந்த விஷுவலுக்காகவே ஒரு நல்ல ஒரு பொம்மை படம் கார்ட்டூன் நெட்வொர்க் 3Dல பார்த்தா எப்படி இருக்குமோ குழந்தைங்களை கூட்டு வந்து தாராளமாக பார்க்கலாம். பட் கதை கீதை அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. பெரியவங்களுக்கு ஆடியன்ஸ், பெரிய ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய மாற்றம். குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம், அவ்வளோ சொல்லுவேன். கத்தினே தான் இறங்குறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன இருக்கு இன்ட்ரோல் பேக் எல்லாத்துலேயுமே ஒருத்தர் சித்துறாங்க கத்தினுறாங்க, ஒருத்தர் சித்துறாங்க கத்தினுறாங்க. இவனை சாவச்சிட்டா அவன் தம்பி நான் கேட்குற பாபி டேல் 3 தம்பி ஒவ்வொரு சாகுறாங்க. நீ புடிங்க அந்த அவ்வளோதான் போய் காப்பாற்ற வேண்டியது தானே. ஒரு தம்பியை சாகுறாங்க, 3வது தம்பி சாகும்போது இன்ட்ரோல் விடுறாங்க, 2வது தம்பி 3வது தம்பி சாகும்போது இன்ட்ரோல் விடுறாங்க. நான் பையன் வாங்கியே தீருவேன். இதெல்லாம் இப்போ எடுத்தா எவன் பார்ப்பான் சொல்லுங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரோல்லாம் வேஸ்ட்டு. அந்த அளவுக்கு இந்த துப்பாக்கி இன்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. வேஸ்ட். 250 ரூபா, 200 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா 3D வச்சுக்கோங்களேன். அந்த 50 ரூபாய்க்கு ஒர்த்து, 200 ரூபா வேஸ்ட்டு, 3Dக்கு ஒர்த்து.